வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் நான்கு ரவி. நான் அனைத்து மீனவ சங்கத்துடைய தலைவராக உள்ளேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கமானது கடந்த 3 வருட காலமாக இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கடைக்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஆண்டனிதாஸ் என்கின்ற டிரைவருடைய தலைமையில் சென்னை பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள், அதாவது திரு பாலமுருகன், திரு கருணாகரன், திரு ராஜன், திரு அருள்தாஸ், திரு முருகன், திரு அசோக் உள்ளிட்ட சென்னையை சேர்ந்த 6 மீனவர்களும், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த 1 மீனவர் என 7 மீனவர்கள் குஜராத் போர்பந்தர் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றார்கள். கடலுக்குள் சென்ற இவர்கள் அதே மாதம் 23/12/2023 அன்று பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் உள்ள மலர் கராச்சி என்கின்ற சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச மனுக்களை அனுப்பியிருக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவ குடும்பத்திற்கும் அவர்கள் வந்தால் மட்டுமே நிம்மதி. இந்த 7 மீனவ குடும்பங்களும் இந்த வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியாமல், நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவுற்று இருந்தால் கூட பாகிஸ்தான் சிறையில் இருந்து இவருடைய கணவர்கள் அங்கிருந்து எழுதக்கூடிய கடிதங்களை படித்து பார்க்கும்போது நாங்கள் இன்னும் சிறிது நாட்களுக்குள் எங்களை நீங்கள் மீட்கவில்லை என்றால் எங்களுடைய மரண செய்தி, எங்களுடைய டெட்பாடி தான், எங்களுடைய இறந்த உடல்கள் மட்டும்தான் இந்தியா திரும்பும். அப்படி என்கின்ற துயரமான செய்தியை பாகிஸ்தான் மலர் கராச்சி சிறையில் இருந்து செய்தியாக அனுப்பியுள்ளார்கள். இவ்வளவு துயரத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்திய பிரதமருக்கு சொல்லும் விதமாகத்தான், இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சருக்கு சொல்லும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்காத வகையில், இந்தியா நல்லுறவை பேணுகின்ற நாடுகளுடைய ஒற்றுமையை பேணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்படுவார்கள். நல்லெண்ண அடிப்படையில் ஆண்டுதோறும் பரஸ்பரமாக
செய்யப்படுகிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான் மீனவர்கள் இந்தியாவில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று இந்திய மீனவர்களும் பாகிஸ்தான் சிறையில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்படி பரஸ்பர விடுதலை செய்யக்கூடிய நிலையில் இந்த 7 மீனவர்களையும் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. இந்த 7 மீனவர்களும் மிகுந்த துயரத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இந்த 7 மீனவர்களுக்கும் இருக்கின்றது. வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதே கோளாறு இருக்குது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் சிறைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கடிதத்தில் எழுதுகிறார்கள், இன்னும் சில மாதங்கள் சென்று விட்டால் நாங்கள் இந்தியாவுக்கு திரும்புவோமா, எங்களுடைய குணம் மட்டும்தான் இந்தியாவுக்கு திரும்புமா என்கின்ற கண்ணீரோடு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். ஆகவே இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக, தமிழகத்துடைய முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவர்களை மீட்க வேண்டும். குஜராத்தில் இருந்து போர்பந்தர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து குஜராத் மாநிலத்தை சார்ந்த சஞ்சய்குமார் என்பவருக்கு சொந்தமான IND GJ 25 mm 3458 என்ற எண் கொண்ட விசைப்படகில் தான் இந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள். பிரதமர் அவர்களே, உங்களுடைய குஜராத்தில் தான் இந்த கோர சம்பவம் நடந்துள்ளது. பிரதமர் அவர்களே, நீங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று எல்லாரையும் விடுதலை செய்கிறீர்கள், போர்களை நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறீர்கள். ஏன் இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த 7 மீனவர்களை விடுதலை செய்தால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி கூடாதா? நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ள இந்த மீனவர்களை ஏன் மீட்கக்கூடாது? பாகிஸ்தானை விடுதலை செய்து அவர்களை சும்மா அனுப்பும்போது இங்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் போய் விமான நிலையத்தில் நாங்கள் தான் அழைத்து வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் மாலையும் சாலையும் போட்டு கூட்டு வர்றது வேடிக்கை காட்டாமல் போர்க்கால அடிப்படையில் துரிதமாக இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று அனைத்து மீனவ சங்கத்தின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம். சார், 2024 3ஆம் தேதி 1ஆம் மாதம் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க.